வணக்கங்க. இந்தியாவில் விலைவாசி ஏறிடுச்சுன்னு தங்க வியாபாரிகள் சொல்கிறாங்க. இதை நம்புறதா, சிரிக்கிறதா, அழறதான்னு எனக்கு தெரியல. இந்தியாவில் சவேரி பசார் அப்படின்னு ஒன்று இருக்குது. பாம்பேயில் இருக்குது சவேரி பசார். அதுதான் ஏஷியாலேயே லார்ஜஸ்ட் கோல்டு மார்க்கெட். ஒரு படம் போட்டு உங்களை காட்ட சொல்கிறேன். சவேரி பசார் எப்படி இருக்கும்னு. நீங்கள் எங்கேயாவது பாம்பே பக்கத்தில் போனீங்கன்னா சவேரி பசார் கிட்ட போய் பாருங்கள். அவங்க என்ன சொல்கிறான், ஏப்ரல் டு ஜூன் ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் கோல்டு சேல்ஸ் 15% குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. அப்படின்னா ரெவென்யூ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் தங்கம் போனது கம்மியாக இருக்கும். ஏன்னா தங்கம் விலை 20% ஏறி இருக்கு ஒரு வருஷத்தில். இந்த ஜெகநாத் ரத் யாத்திரான்னு ஒன்று நடக்கும் ஒரிசாவில். அந்த ரத் யாத்திராவில் கொஞ்சம் சேல்ஸு சில ஏரியாவில் பெட்டராக இருக்குது, இல்லாட்டா இன்னும் மோசமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்தியாவுக்குள்ளே தங்கம் ரெண்டு விதமாக வரும். ஒன்று அஃபீஷியலாக கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டி 15% வரி கட்டி வரும். இன்னொன்று நம்ம பிருத்வி அண்ணாமலையோட ஃப்ரெண்டு பிருத்வின்னு ஒருத்தர் இருக்கிறார். தெய்வ பிரிவியோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்திருக்கிறார். தெய்வ பிரிவியே அவரை ஃபாலோ பண்ணுறாரு. இதில் ட்விட்டரில் அம்மையார் நிர்மலா சீதாராமன் கூட அவரை ஃபாலோ பண்ணுறாங்க. ஹிந்தியில் ஒரு உருதுவில் ஒரு ஷேடு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் கேரவான் போகும். கேரவான்னா இங்கேருந்து மூட்டையில் கட்டிக்கிட்டு ஒட்டகத்தில் கட்டி எடுத்துகிட்டு போவாங்க. இங்கேருந்து மிடில் ஈஸ்ட்டுக்கு, பாகிஸ்தான் வழியாக, ஈரான் வழியாக போகும் மெக்கா மெதினா வரைக்கும். அந்த கேரவானை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய துப்பாக்கிங்கள்லாம் ஆயுதத்துக்களை எடுத்துகிட்டு கூடயே போவாங்க. அவன் வேலையே யாரும் அந்த கேரவானில் இருக்கிற குட்ஸை அடிக்காமல் பார்த்துக்கிறதுக்கு. அவன் என்ன கேட்பான், வெளியாள் அடித்தா பரவாயில்ல, இந்த கேரவானை ப்ரொடெக்ட் பண்ணுறவனே அதை அடிச்சிட்டான்னா எந்த ஊர் நியாயம்னு. அது மாதிரி நம்ம ஊரில் வரி கலெக்ட் பண்ண வேண்டியது அம்மையாரோட மினிஸ்ட்ரி. அந்த அம்மையார் ஃபாலோ பண்ணுறவரே 3 மாதம் ஜஸ்ட்டு 260 kilograms கோல்டு அடிச்சிட்டார். ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டு கூட கிடையாது, 200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் ஒரு கடை போட்டார். அதை அலி அப்படிங்கிற பேரில், சபீர் அலி அப்படின்னு ஒருத்தர் பேரில் வாங்கிட்டார். ஏன்னா நம்ம பாப்புலர் பர்செப்ஷனில் இந்த இஸ்லாமியர்கள் தான் கொள்ளடிப்பாங்கன்னு ஒரு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் பிருத்வி சபீர் அலி பேரில் போட்டு அந்த சின்ன கடையில், என் ஸ்டூடியோ ஹாஃப் சைஸ் இருக்கும் அந்த கடையில் 9 பேருக்கு ஒர்க் பர்மிட் வாங்கி கொடுத்து அப்படியே டிரான்சிட் பேசஞ்சர்ன்னு கை மாற்றி 260 கிலோ தங்கம் 3 மாதத்தில் அடிச்சிருக்கிறாங்க. அதில் இன்கம் கஸ்டம்ஸு, ஜிஎஸ்டி அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதை பார்த்தா ஒரு 27 கோடி தான் ஆயிருக்கும். வேற ஒன்றும் ரொம்ப சின்ன அமௌண்ட்டு, ஜஸ்ட்டு 27 crores. சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஒரு பிஜேபியோட முக்கிய பிரமுகரோட சோஷியல் மீடியாவெல்லாம் அவர் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ இது மாதிரி வர தங்கம் தனியாக வந்துட்டுருக்கும். ஸ்ரீலங்காலேன்னு வந்ததுங்கிறாங்க இந்த தங்கம். துபாயிலேருந்து தங்கம் வரும், பாகிஸ்தான்லேருந்து வரும், நேபாள்லேருந்து வரும், பங்களாதேஷ்லேருந்து வரும். இது மாதிரி பல இடத்துல தங்கம் இது மாதிரி வரும். ஏன்னா ஒரு கிலோவுக்கு, ஒரு கிராமுக்கு 15% டியூட்டினா 1000 ரூபாய்க்கு மேலே டியூட்டியே இருக்குது. இதை தவிர ஜிஎஸ்டி வேறு இருக்குது. ஸோ ஒரு கிலோ பேக்கெட்டில் போட்டு வந்தான்னா 1000 × 1000 10 லட்ச ரூபா லாபம் ஒரு கிலோ தங்கத்தில். அதனால் நிறைய பேருக்கு டெம்டேஷன் இருக்குது. அந்த தங்கத்தையும் சேர்த்து தான் இந்த 15% தங்கமாக இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் அஃபீஷியல் சேனல் மூலமாக வரதில் 15% குறைஞ்சிருச்சு. இந்த வருஷம் ஜான்வரியில் அவர் என்னவா இருந்ததுன்னா 10 கிராம் தங்கம் 63,880 ரூபா இருந்தது. இவர் சொல்கிறது 24 கேரட் கோல்டு. இப்போ 73,000 ரூபா 10 கிராம் தங்கத்துக்கு இருக்குது. இதனால தான் தங்கத்தை வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு செய்தி சொன்னவர் பிருத்விராஜ் கோத்தாரி அப்படின்னு பிரசிடெண்ட் இந்தியன் புல்லியன் அண்ட் ஜுவல்லர்ஸ் அசோசியேஷனோட தலைவராக இருக்கிறார். ஸோ ரெகுலராக தங்கம் வாங்குறவங்க தங்கம் வாங்க மாட்டேங்கிறாங்க. ஏன்டா தங்கம் வாங்க மாட்டேங்கிறாங்கன்னா, எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பட்ஜெட்டில் அம்மையார் ஏதாவது கருணை காட்டுவாங்க, கருணை காட்டி எங்களுக்கெல்லாம் தங்க விலையை குறைக்கிறதுக்கு அந்த 15% டேக்ஸை எடுத்துட்டாங்கன்னா எங்களுக்கு 1000 ரூபாய்க்கு மேலே மிச்சமாகும். அதனால் தங்கம் விலை ஒரே நாளில் 7500 ரூபா இன்க்ளூடிங் மேக்கிங் சார்ஜஸ் இருக்கிறது 6500 ரூபாய்க்கு வரும். அதனால் அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணி அம்மையார் டெஃபினட்டாக கருணை காட்டுவாங்க
அப்படின்னு நாங்கள் காத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நகையே விற்க மாட்டேங்குது அக்ஷய திருத்தியிலேருந்து. சுவாங்கர் சென் அப்படிங்கிறவர் செனகோ கோல்டு அண்ட் டைமண்ட் அப்படிங்கிற கடைக்கு முதலாளியாக இருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் ஏப்ரல் மே ஜூனில் 12% கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஒரு பக்கத்தில் இது மாதிரி தங்கத்தை நகையாக வாங்கலைன்னாலும் இன்வெஸ்டர் என்ன பண்ணுறாங்கன்னா 726.16 கோடி ஜூன் மாதத்தில் கோல்டு இடிஎஃப்பில் தங்கமாக வாங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி மே மாதத்தில் 827.43 கோடி ரூபா போட்டிருக்காங்க. ஏப்ரல் மாதத்தில் 395.69 கோடி வெள்ளை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த வருஷம் 6 மாதத்தில் 3385 கோடி எக்ஸ்ட்ராவாக தங்கம் வாங்கியிருக்கிறாங்க. தங்கம் இடிஎஃப் டோட்டலாக இந்தியாவில் 34,355 கோடி ரூபாய். இதுதான் லோவஸ்ட் அமங் அதர் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். இப்போ வெறும் நிஃப்டி அண்ட் ஈக்விட்டி இண்டெக்ஸ் ஃபண்டில் 64,554 கோடி ரூபா டோட்டல் ஏயுஎம் இருக்குது. இந்த தங்கமில் 31,689 கோடி ரூபாய் இருந்தது. இப்போ 34,355 கோடியாக இருக்குது. ஒரு வருஷத்தில் கோல்டு இடிஎஃப்பில் இருக்கிற பணம் 54% ஏறி இருக்குது. 12 கோல்டு இடிஎஃப் கம்பெனி இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆவரேஜாக ஒரு வருஷத்தில் நீங்கள் தங்கம் வாங்கியிருந்தீங்கன்னா 23% உங்களுக்கு ரிட்டர்ன் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 23% தங்கம் ரிட்டர்ன் கிடச்சிதுன்னா என்ன கணக்குன்னு பார்த்துக்கோங்க. பேங்க்கில் எஃப்டியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு 6.8% தான் கிடைக்கும். அதனால் தங்கத்தில் இந்த 15% டேக்ஸில் அம்மையார் நியர்லி 1000 ரூபா ஒரு கிராமுக்கு சாப்பிட்றாங்க. அவங்க தெய்வ பிறவி ஃபாலோ பண்ணுற பிருத்திவிலாம் ஏர்போர்ட் மூலமாக தனியாக எடுத்துகிட்டு வந்துடுவார். அது வேறு விஷயம். நார்மலாக நீங்கள் போய் கடைக்கு கொடுத்தீங்கன்னா, பேன் கார்டு கொடுத்து வாங்கினீங்கன்னா ஒரு 1000 ரூபா 15% டேக்ஸு கட்டினா தான் உங்களால் வாங்க முடியும். அம்மா கருணை காட்டினாங்கன்னா அந்த டேக்ஸு உங்களுக்கு மன்னிக்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த டேக்ஸ் குறைஞ்சாலே தங்கம் விலை குறையும். தங்கம் 10,000 ரூபா போகிறதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா 1 இயர் டைம் கிடைக்கும். 23 ஜூலை அன்னைக்கு நம்மளுக்கு தெரியும் அம்மையார் கருணை காட்டுவாங்களா, இல்லை கருணைலாம் கிடையாது, நான் தங்கம் போடுறதில்ல, நான் பூண்டு சாப்பிட்றதில்ல, நான் வெங்காயம் சாப்பிட்றதில்ல, நான் இறைச்சி சாப்பிடல, என் காருக்கு நான் பெட்ரோல் போடலை, எனக்கு கேஸ் நான் வாங்கலை, தங்கம் போடுறாங்களா இல்லையாங்கிறது உங்களுக்கு 23 சாயங்காலம் தெரிஞ்சிடும். அது வரைக்கும் பொறுமையாக காக்கும். நன்றி, வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோடய வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ஒரிஜினல் ஐடி ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ் வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.